திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை ஒவ்வொரு கட்சியும் வேகமாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கூட்டணியை இறுதி செய்வதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தமிழகத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் நாளை சென்னை வருகிறார். அவர் இங்கே வந்து அந்த கட்சியோடு கூட்டணி அமைப்பதற்கான ஆயத்தமாக இருக்கின்ற அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2014 இடம்பெற்ற கட்சிகளோடும் அதிமுகவோடும் கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்கிற தகவல்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு விவாதமாகவும் உருவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டமும் நாளை மாலை நடக்கிறது. பிரகாஷ் ஜவடேகருடைய வருகை, தேமுதிகவினுடைய அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில மாநாடு, அதில் அவர்களுடைய தங்களுடைய நிலைப்பாட்டினை உறுதி செய்வார்களா, உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்களா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. இன்னொரு புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நல கூட்டணியில் உறுதியாக இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனுடைய பேச்சு என்பதும் சிறிய அளவிற்கு சலசலப்பை உண்டாக்கி இருக்கிறது. அவர் அதிமுக திமுக மீது மிகப்பெரிய அளவிற்கான கடுமையான எந்தவிதமான விமர்சனங்களையும் முன்வைப்பதில்லை என்கிற ஒரு கருத்து அவர் மீது வைக்கப்படுகிறது. என்னுடைய இயல்பே இதுதான் என்கிற ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். இது குறித்தெல்லாம் தான் நாம் இன்றைய விவாதத்தில் பேச இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய நேர்பட பேசி நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு ராமசுப்ரமணியன், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சரஸ்வதி, பத்திரிகையாளர், களத்தில் சட்டமன்ற தேர்தல் குறித்து தேர்தலுக்கான வேலைகளை களத்திலிருந்து பகிர்ந்து கொள்கின்ற லட்சுமி சுப்பிரமணியம், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆலோ ஷானவாஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த விவாதத்துக்கு போவதற்கு முன்னால் இரண்டு விதமான கருத்துக்கள், முரண்பட்ட கருத்துக்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களிடமிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. பிரகாஷ் ஜவடேகருடைய வருகையை முன்னிட்டு இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்த திரு இல கணேசன் கூறும்போது, நாங்கள் திமுக, காங்கிரஸ், மக்கள் நல கூட்டணி இந்த மூன்று கட்சிகளை தவிர, இந்த மூன்று பிரிவினரை தவிர வேறு யாரு மற்ற எல்லோரோடும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்கிற கருத்தை முன்வைக்கிறார். புதிய தலைமுறையினுடைய செய்தியாளர் கேட்க போது அதிமுகவுடனும் பேசுகிறதா பாரதிய ஜனதா என்று கேட்கும் போது அதை மறுப்பதற்கில்லை என்கிற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். ஆனால் 2-3 மணி நேரத்திற்கு பிறகு புதிய தலைமுறையோடு பேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் இதை மறுத்திருக்கிறார். அதிமுகவோடு நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்கிறார். என்ன நடக்கிறது பாரதிய ஜனதாவில் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அவர்களுடைய பேட்டியை இப்போது பார்க்கலாம். எந்தெந்த கட்சியுடைய கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையை அவர் தொடங்க இருக்கிறார்? கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் போட்டியிட்ட பொழுது எந்தெந்த கட்சிகளும் எங்களோட கூட்டணி இருந்தார்களோ அவர்களுக்குத்தான் முன்னுரிமை வைத்து அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில கட்சிகள் முன்வருமானால் அவரோடும் நாங்கள் பேசுவோம். அதனால எந்த கட்சியோடும் பேசக்கூடாது என்ற எந்த வரைமுறையும் நாங்கள் வைத்துக் கொள்ளவில்லை. அதனால் எங்கள் கதவுகள் எந்த கட்சிக்கும் மூடப்படவில்லை. ஆனால் எந்த கட்சியோடு நாங்கள் பேசவில்லை, ஆரம்பத்திலிருந்தே பேச வேண்டும் என்று சிந்திக்கவில்லை என்று வைக்க வேண்டுமானால் இடதுசாரிகள் அங்கம் வைக்கின்ற இந்த 4 கூட்டணி, மக்கள் நல கூட்டணி, மற்றொன்று திமுக காங்கிரஸ் அமைந்திருக்கிற கூட்டணியோடு நாங்கள் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை, சிந்தனையே இல்லை. ஏனைய கட்சிகள் எல்லாவற்றோடும் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். எல்லா கட்சிகளுடைய திமுக, காங்கிரஸ், மக்கள் நல கூட்டணி தவிர எல்லா கட்சிகளோட பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்குன்னு சொல்றீங்க. அதிமுகவோட பேச்சுவார்த்தை எப்படி இருக்கு சார்? இருக்கலாம், நான் மறுப்பதற்கில்லை. அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு மூத்த தலைவர் இலா கணேசனே வந்து முன்னெச்சரிக்காரு. அதை நீங்க எப்படி சொல்றீங்க? அதுவும் யூகத்தின் அடிப்படையில் வந்த செய்தி தான். அவரே சொல்லியிருக்கிறாரு மேடம், எல்லாமே யூகத்தின் அடிப்படையில். நான் அவர்கிட்ட கேட்டு அவர் அப்படி தெளிவா சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டார். எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் வந்த செய்திகள். அதிமுக திமுக மாற்றுன்றது இன்ன வரைக்கும் உறுதியா இருக்குது. நிச்சயமாக நிச்சயமாக. ராமசுப்ரமணியன், நீங்க தான் விளக்கணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2 வேறுபட்ட கருத்துக்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு டாக்டிக்ஸா நீங்க பயன்படுத்துறீங்களா? ஒருவேளை ஒரு பக்கம் நீங்க உங்களுடைய முன்னாள் கூட்டாளிகள் அல்லது உங்களோடு 2014 கூட்டணியில் இருந்தவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கான அழுத்தம் கொடுப்பதற்காக இப்படியான ஒரு பேட்டி கொடுக்கப்படுகிறதா? இல்லை, இதில் எனக்கு ஒன்றும் முரண்பாடு இருப்பதாகவே தெரியல. டாக்டர் தமிழிசை பேசியதோ அல்லது உயர் திரு இல கணேசன் பேசியதில் எனக்கு பெரிய முரண்பாடு இருப்பதாக தெரியல. பார்த்தவர்களுக்கும் அப்படி தெரியாது. ஆகவே பல யூகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய வெளிப்பாடை தான் நான் முதலிலே
இலகணேசன் சொல்வதாக அமைந்திருந்தது. தமிழகத்தில் மாற்றத்தை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக 3 கட்சிகள் மாற்றத்தை பத்தி பேசுது. ஒண்ணு மக்கள் நல கூட்டணி திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக திமுக அதிமுகவுக்கு மாற்று என்கிறது. பாரதிய ஜனதாவும் அப்படி சொல்லி வந்தது, திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று. ஆனால் அதுல நீங்க அதிமுகவோடு பேசுவதையும் நாம் நிராகரிக்க முடியாது, அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறது நீங்க முரண்பட்ட கருத்து இல்லைன்னு எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? அதாவது அவர் நீங்க ஒரு நீடல் பண்ற மாதிரி ஒரு கேள்வி அவங்களோட பேசுவீங்களான்னா அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சியை பத்தி, அதுவும் பாரதிய ஜனதா மாதிரியான ஒரு கட்சியில கட்சி கட்டுப்பாடு தெரியும், அங்க என்னென்ன விதங்களை பேசணும் பேசக்கூடாது, பத்திரிகையாளர் சந்திப்புல எந்த விஷயங்களை பேசணும் பேசக்கூடாதுங்கிற பிரீஃபிங் இல்லாம யாரும் பேச மாட்டாங்க. அப்படி ஒரு மூத்த தலைவரே பேசும்போது அதுல நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிறது? இல்ல, டாக்டர் தமிழிசை அவங்க அழகாக சொன்னாங்கிறது தயவுசெய்து புரிஞ்சுங்க. நீங்க அதாவது நீங்க உங்களுக்கும் தெரியும், பட் என்ன என் வாயிலேருந்து மறுபடியும் வர வேண்டும் என்பதற்காக நீங்க கேட்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க யூகத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் பேசப்படுகின்றன அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது யூகத்தின் அடிப்படையில் போது சுப்பிரமணிய சாமி ஒரு கருத்து சொன்னார், ட்விட்டர்ல ஒரு கருத்து போட்டார். அதுக்கு பிறகு அதை நீங்க மறுத்தீங்க. திமுகவோடு கூட்டணி இல்ல காங்கிரஸோட கூட்டணி வைக்குமா பாரதிய ஜனதா அப்படின்னா யூகத்தின் அடிப்படையில் நீங்க அப்படி சொல்லிடுவீங்களா? இல்ல, அது ரொம்ப தெளிவாக எல்லாருக்குமே தெரியும். காங்கிரஸோட நாங்க எப்படி சேர முடியும்? ஒருவேளை இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது, திமுக இப்ப காங்கிரஸ் வேண்டாம் நம்ம பாரதிய ஜனதா கட்சியோடு போகலாம்னு முடிவெடுத்தால் நீங்க பேசுவீங்களா? அப்படின்னா நாங்க பேசிட்டு இருக்கோம் திமுகவோடையும் பேசுறோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? இல்ல, அது முடிஞ்சு போச்சு சார். நாங்க உள்ள போன சோத்துக்கு ஊருகாங்கிற மாதிரி, தட் இஸ் ஆல் கான். ஏன்னா காங்கிரஸ் அவங்களும் சேர்ந்தாச்சுன்னா ஒரு இயற்கை கூட்டணி அமைஞ்சு போச்சு. எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, தமிழக தலைவருடைய குரலை நாங்க அதிகாரப்பூர்வமான குரலா எடுத்துக்கிறதா, அல்லது தேசிய அளவுல பொறுப்புல இருக்கிற இலகணேசனுடைய குரலை நாங்க எடுத்துக்கிறதா? மூத்த தலைவர்களாக ஒருத்தரா இருக்கிறாரு, ஒருவேளை அவர் மத்திய தலைமை அவரை வச்சு வேற ஏதாவது ஆபரேஷன் நடத்துதா? இல்ல, அதாவது உயர் திரு இலகணேசன் அவர்கள் தேசிய தலைவர் என்று நீங்கள் சொல்வது உண்மை. அதே போல நம்ம டாக்டர் தமிழிசை தமிழகத்தினுடைய தலைவர், அவர் தேசிய செயலாளராகவும் இருந்திருந்தவர் இதுக்கு முன்பாக. ஆகவே இவங்களுக்கெல்லாம் ஒரு கோஆர்டினேஷன் இல்லை என்று நான் அவரிடம் பேசியிருக்கின்றேன், அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் என்பதையும் சொல்லும் பொழுது விஷயங்கள் நிறைய இருக்குன்னு நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஒருவேளை இப்ப இந்த கூட்டணி அமைப்பதுல உறுதியான எந்த முடிவுகளும் வரல, தேமுதிக நமக்கு இன்னும் பெரிய அளவிற்கான ஒரு எந்த விதமான சிக்னலும் கொடுக்கல, அல்லது நம்ம கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளுக்கு அவங்க முன்வராத போது இந்த ஆப்ஷனையும் ஓபன் பண்ணி வச்சுப்போம், அதிமுகவோடையும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு மூவ் இருக்குதா? இல்ல, அதாவது ஒரிஜினலா நாங்க எடுத்த முடிவு என்பது, அதாவது நான் சொல்றது ஒரு 6 மாசத்துக்கு முன்பாகவே என்ன முடிவு என்பது பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வேண்டாம், டிஎம்கேயும் வேண்டாம் ஏடிஎம்கேயும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு அந்த நேரத்தில் எடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். நம்முடைய தமிழக முதல்வருக்கும் பிரதமருக்கும் நல்ல உறவு இருக்கின்றது, அரசாங்க ரீதியாக நல்ல ஒரு எக்ஸலண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கின்றது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதே நேரத்தில் இப்போ எலெக்ஷன் என்று வரும்பொழுது என்ன யாரோட யார் சேர்வது அப்படின்னு ஒரு கேள்வி வருகின்றது. அப்ப நிச்சயமாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியும், காங்கிரஸ் டிஎம்கே. ஏன்னா காங்கிரஸ் என்பது இன்னைக்கு ஊழல் கட்சி மட்டுமல்ல, தேச விரோத கட்சியுமாக ஆகிவிட்டது. டிஎம்கே நம்ம தரப்புல இருந்து பேசுறதுக்கு இங்க ஆட்கள் இல்ல, நம்ம பேசுறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இல்ல யாரோ கட்சிகளோட யார். இப்ப நீங்க என்ன டிஎம்கே பத்தி பேசினதா சொல்றேன். ஆகவே அந்த தட் இஸ் கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் நல கூட்டணி அப்படின்னு இருந்ததுன்னா அதில் 2 பேரோட எங்களால் ஒத்து போகவே முடியாது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ அண்ட் சிபிஎம். அஃப்கோர்ஸ் இவர் எம்டிஎம்கே அவராகவே விலகி போய்விட்டார், நாங்கள் ஒன்றும் சொல்லலை, அவருக்கு பிடிக்கலன்னு விலகி போயிட்டார். இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் நாளைக்கு எங்களோட பேசுகின்றேன், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஏன் ஒய் நாட்? ஆகவே அதுதான் நேற்றுக்கு இது என்னுடைய கற்பனை அல்ல, ப்ளீஸ். நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன். நேற்று டாக்டர் தமிழிசை அவர்கள் குறிப்பிடும் பொழுது யாருமே தீண்டத்தகாத கட்சி என்பது கிடையாது, இது எலெக்ஷன்ல எனிதிங் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா கதவுகளையும் திறந்து வச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, அதாவது சார் எலெக்ஷன்ங்கிறது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். மக்கள் நல கூட்டணி தான் முதல்ல உங்களை வேணான்னு சொன்னது, நீங்க சொல்லல. மக்கள் நல கூட்டணி சொல்லும் போது திமுக அதிமுக பாரதிய ஜனதா காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணி அப்படின்னு அவங்க தெளிவா பாமகவையும் சேர்த்து சொன்னாங்க. அதற்கு பிறகு பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இலகணேசன் புதிய தலைமுறை பேட்டியிலே இன்னொரு பேட்டியில சொல்லியிருந்தார், அக்னி பரீட்சை பேட்டியிலே கூட சொல்லியிருந்தார், அவங்க மறுத்துட்டாங்க, ரூல் அவுட் பண்ணிட்டாங்க, நம்ம அதுக்கப்புறம்
அவ்வளவு வேலை இல்ல, இல்லை அது காரணம் என்னங்கிறது உங்களுக்கே நம்ம ரொம்ப தெளிவாக தெரியும். ஒண்ணு எம்டிஎம்கே அவங்க எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வெளியவங்க அவங்களாவ போனது. நாங்க ஒன்றும் அவர்களை சொல்லவே இல்லை. முதல் நாளிலிருந்தே அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இரண்டாவதாக கம்யூனிஸ்ட் எங்களோட எங்களுடைய சித்தாந்தத்துக்கு ஒத்து போகாத கட்சி. அந்த ரெண்டுமே சிபிஆர். இலகணேசன் அவர்களுடைய பேட்டியில இன்னைக்கு சொன்னது, தமிழக தலைவர் எல்லா கட்சிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார், கூட்டணி குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னார். இலகணேசன் அவர்கள் பேசும்போது நீங்க காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதுல பேசலாம், அதை மறுப்பதற்கு இல்லை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? அரசியல்ல நீங்க வந்து பார்வையாளர்கள் இன்னைக்கு ரொம்ப அளவுக்கு புரிய அளவுக்கு கூடிய அளவுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு பெருசா விளக்கெல்லாம் தேவையில்லை. இந்த பேட்டி வந்த பிறகு ஒரு சில மணித்துறைகள் இல்ல, நீங்க வந்து அதை மறுக்க வேண்டிய அளவிற்கான அவசியம் வந்திருக்கிறது. அப்ப நீங்க வந்து ஒரே நேரத்துல எல்லோரோடும் பேசுறது, வெவ்வேறு நிலைப்பாட்டுல தேமுதிகவுடைய ஒரே நோக்கம் என்பது இன்னைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருக்கிற அதிமுகவை பதவியிலிருந்து விலக்கணும், ஆட்சியிலிருந்து விலக்கணுங்கிறத அவர் அஜெண்டாவா வச்சிருக்காரு. ஆனால் அதே நேரத்துல நீங்க அவங்களோடையும் பேசுவோம்னு சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அது சந்தர்ப்பவாத அரசியல் கிடையாது. பேசுவோம் யாருமே கமிட்டடா மறுப்பதற்கு இல்லைங்கிறது என்ன? இல்ல இல்ல, அதாவது சார், அது நாங்க பேசுவோம் என்பது நம்ம ஒன்றும் கமிட்டடா இல்ல. ரெண்டு பேர் பத்தி நிச்சயமா சொல்லி இருக்கிறார். அதுல டாக்டர் தமிழிசை அவர்கள் ரொம்ப தெளிவாக பல காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இலகணேசன் அவர்களும் உங்களுடைய அக்னி பரீட்சையில சொன்னது ஒன்று, பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட எந்த விதமான வேறுபாடு வித்தியாசங்கள் இல்லாத கட்சி, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள் இருக்கின்றது. அதே போல தேமுதிக சமீபத்தில் நடந்த இந்த காஞ்சி மாநாட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, அந்த ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து பிஜேபியோட தான் இருக்க முடியும். பலமுறை நம்ம பேசியிருக்கோம். அந்த இன்டர்பிரேஷன் நீங்க எடுத்துக்கிறீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். கணேஷ்குமார், இப்போ பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணியில இருக்கிறாங்க தொடர்ந்து அப்படின்னு தமிழிசை முன் வச்சுட்டே இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை. பாமக இருக்குதா இல்லையா? நாளைக்கு உங்களுடைய மாநில மாநாட்டில் ஏதாவது அதுல கான்கிரீட்டான கருத்து வருமா, முன்வைக்கப்படும்? நாங்க எங்களுடைய ஸ்டாண்ட் ஏற்கனவே இன்னைக்கு நேற்று எடுத்த முடிவில்லை. 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் எங்களுடைய பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவிலே நாங்கள் அறிவித்து திமுக அதிமுகவிற்கு மாற்று என்று நாங்கள் அறிவிச்சு எங்களுடைய பயணம் சரியா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பிப்ரவரி மாதத்தில் 2015ஆம் ஆண்டு எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கொண்டால் பாஜகவுடன் கூட நாங்கள் வந்து சேர்ந்து வருவதற்கு தயார் என்ற நிலையில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் அடுத்த கட்ட பணிக்கு சென்று விட்டோம். நாங்கள் வந்து கூட்டணி குறித்து நாங்கள் வந்து யாரையும் வேண்டாம்னு சொல்லலை, எல்லாரும் வந்து சேருங்கன்னு சொல்லலை. எங்களுடைய ஸ்டாண்டை நாங்கள் தெளிவாக வெளிப்படுத்தியாச்சு. திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று தமிழ்நாட்டில் முதல் குரல் ஒலித்தது என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தான் அது ஒலிக்கப்பட்டது. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு பல கட்சிகள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதை மறுக்க முடியாது. அந்த வகையில் எங்களுடைய மாநாடு அடுத்த கட்ட பணி. மக்களை விஜயகாந்த் வந்து கிங்கா இருக்கிறதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, கிங்ஷிப்பை நாங்க கொஸ்டின் பண்ணல, அதை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறோம்னு முரளிதர அறிவிச்சிட்டாரு. அந்த ஒரு நிலைப்பாட்டை பாமக ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கூட்டணியில இருக்குமா? நாங்க எப்படி இருக்க முடியும்? அதுல நாங்க தான் எங்களுடைய ஸ்டாண்டை நாங்க தெளிவா சொல்லிட்டோம். அப்ப அதையே வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சியோடு இனி கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை வந்து இவங்க இன்னைக்கு விஜயகாந்துக்கு பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நாங்க இல்லைன்னு சொல்லவில்லை. அவர் வந்து நான் பிஜேபி கூட போவேன்னு சொல்லல, போக மாட்டேன்னு சொல்ல. அவர் ஒரு தெளிவான ஒரு வியாபாரம் செய்யற மாதிரி உண்டான எல்லா வழிகளையும் செய்து கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிற அமைதியாக. எங்க போய் முடியும்ன்றது தெரியாது. போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா மக்களுடனும் கடவுளுடன் தான் கூட்டணினாங்க, அதிமுகவுடன் வந்து கூட்டணி வச்சாங்க. அதனால எந்த நிலைப்பாட்டில் எப்படி மாறுவாங்கன்றதை நம்ம சொல்ல முடியாது. இவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். எங்களுக்கு அதற்கான தேவை. உங்ககிட்டயுமே ஒரு உறுதியான முடிவெடுக்கிறதுல தயக்கம் இருக்கிறது அதானே தெரியுது. இவ்வளவு தூரம் நீங்க வந்து விஜயகாந்தை கடுமையான எதிர்ப்பு நிலையில இருக்கீங்க. அப்ப விஜயகாந்தோடு இப்படி வெளிப்படையாக அவருடைய தலைமையை ஏற்கிற தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஒரு கட்சியோட இன்னைக்கு நீங்க ரூல் அவுட் பண்ணாம இருக்கீங்கல்ல. நீங்க அப்ப உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? ஒருவேளை விஜயகாந்த் அவங்க கூட போகாம வேற நிலைப்பாட்டு எடுத்தா நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கொண்டு நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கீங்க? பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, பல கட்சிகள் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தாண்டி பல கட்சிகள், எந்த கட்சிகள் வேண்டுமானாலும் அன்புமணி ராமதாஸை முதலமைச்சராக முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு வருவதற்கு தயார் என்று சொன்னால் யார் வேணாலும் கூட்டுக்கிறோம். எங்களுக்கு ரெண்டே தான், அதிமுக திமுகவிற்கு மாற்று, 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகளுக்கு மாற்று. அது தேமுதிகவா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்க இப்படி சொல்றீங்களே, ஏன் தேமுதிக பாமகவுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு வராதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? எங்களுடைய அரசியல் நிலைப்பாடை வெளிப்படுத்தி விட்டு அடுத்த கட்ட பணிக்கு போயிட்டோம்னு சொல்றேன் நான். இது யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஏற்றுக்கொண்டு வரலாம். கடைசி நேரத்தில் எல்லாம் கூடிக்கொண்டு ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா நாங்க மகிழ்ச்சியா வரவேற்போம். நாளைக்கு உங்களுடைய மாநாட்டில் இது குறித்த எதுவான தெளிவான பார்வையும் வரப்போகுது. இல்ல தெளிவான பார்வை, இதை விட வேற என்ன தெளிவான பார்வை உங்களுக்கு வேணும்? முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கொள்கிற எந்த கட்சியோட மக்கள் கட்சி தலைமையில் முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸை ஏற்றுக்கொண்டு எந்த கட்சி வந்தாலும் தெளிவுன்னு இன்னைக்கு சொல்லல. நாங்க ஒரு வருஷமா சொல்லி கூட்டணிக்கான நிபந்தனையாக இந்த கொள்கைகள் மாநிலத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும், இந்த விஷயங்களை கொண்டு வரணும்னு சொல்றதுதான் சரியா இருக்குமா? அல்லது இந்த முதலமைச்சரை ஏற்றுக்கொள்கிற ஒரு கூட்டணி அப்படிங்கிற நிபந்தனை சரியா? அதுதான் சொல்றேன். எங்களுடைய செயல்பாடுகளை
கேள்விகளை இந்த ஓராண்டு காலமாக நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குண்டான தெளிவான விடை உங்களுக்கு கிடைச்சிரும். எங்களுடைய செயல் திட்டம், ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோம், எப்படி கொடுப்போம் நாளைக்கு சொல்ல முடியாது. மதுவிலக்கு என்று சொன்னால் எப்படி மதுவிலக்கை கொண்டு வருவோம், இலவசமாக சென்னையில் பேருந்து வசதி செய்யப்படும் என்று சொன்னால் அது எப்படி நாங்க நடைமுறைப்படுத்துவோன்றதுக்கு பிளான், ஆக்ஷன் பிளான், சென்னை எப்படின்றது ஆக்ஷன் பிளான் வச்சு அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு சிங்கிள் மேன் லீடர்ஷிப் தேவை. அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் அன்புமணி ராமதாஸை முன்னிறுத்தி கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய செயல். லட்சுமி, இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுடைய இந்த முரண்பட்ட கருத்துக்கள் அல்லது அவர் முரண்பட்ட கருத்துல ஒரே கருத்து அப்படிங்கிறாரு, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, பிஜேபி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்லெஸ்ஸாக தான் இருக்காங்க. 2014 அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு வேவும் இப்போ இங்கே கிடையாது. அப்போவே தமிழ்நாட்டில் அந்த மோடி வேவுன்றது இல்லை. அது நாளடைவில் கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடுச்சு. இப்போது எந்த இஷ்யூஸும் கிடையாது இந்த எலெக்ஷனில். அப்படி பார்க்கும்போது பிஜேபி எந்த வழியில் எப்படி ஒரு கூட்டணி அமைக்க முடியுங்கிற அவங்களோட தவிப்பு இதில் தெரியுதுன்னு தான் சொல்லலாம். கூட்டணி இல்லைன்னா, அதாவது அந்த அரித்மெட்டிக் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு அசம்பிளியில் திரும்பவும் அவங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்ற தவிப்பு தான் இதில் தெரியுது. சரஸ்வதி, நீங்க இப்போ அதிமுக இதுல ஒரு மௌனம் காக்கிறது வெளிப்படையாக ஒரு தொடர்ந்து செய்திகள்ல அதிமுக பாரதிய ஜனதாவோடு பேசி கொண்டு வருகிறது, இப்படி எல்லாம் செய்திகள் வரும்போது அதிமுக தலைமை ஒருவேளை இதையெல்லாம் அனுமதிக்கிறதா அல்லது ரசிக்கிறதா, அப்படியான ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு பேச்சு நடக்கட்டும் அப்படின்னு விட்டுருதா? எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை போல ஒரே தலைமையை கொண்ட இயக்கம். அம்மா அவர்கள் எந்த வார்த்தை சொல்றாங்களோ அதை தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய ஒரு இயக்கம். இது நாள் வரைக்கும் பாரதிய ஜனதா பற்றியோ மற்ற கட்சிகளை பற்றியோ மாண்புமிகு முதலமைச்சராக எந்த அறிக்கை இது வரைக்கும் வெளியிடல. தேர்தல் வரும்போது அம்மா என்ன சொல்றாங்களோ அந்த சூழலுக்கு ஏற்ப முடிவெடுப்போம் சொன்னதுல இந்த சூழலும் வருமா அப்படிங்கிற கேள்வி வரத்தான. சூழலுக்கு ஏற்ப முடிவெடுப்போம் எப்படி அம்மா சொன்னாங்களோ அதே போல முடிவை அம்மா அவர்கள் அறிவிக்கட்டும். பாரதிய ஜனதா ஊடகங்களுடைய ஒரு யூகம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்பதற்கெல்லாம் அதிமுகவில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் இதை சொல்றாரு, அதிமுகவோடும் பேசுவதை பேசலாம், அதை ரூல் அவுட் பண்ண முடியாது. இருக்கலாம், கொஸ்டின் மார்க்கோட முடிச்சிருக்கலாம். பேச போறோம்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல, ஆணித்தரமா சொல்லல. அண்ணன் கணேசன் அவர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க, தமிழிசை அவர்கள் கிடையவே கிடையாது, இருக்காது. சோ அவங்களுக்குள்ள மாறுபட்ட கருத்துல இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மாற்று அப்படின்னு சொல்ற தமிழிசை சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் இருக்கலாம் அப்படிங்கறது நீங்க ரசிக்கிறீங்க அப்படினா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்ங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒருவேளை உங்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி பல நேரங்கள்ல தேவைப்படுகிறதுங்கிறதுனால இதுல சைலண்டாவே இருப்போம், அவங்களை பெருசா பகச்சிக்க வேணாம் அப்படின்னு. இன்றைக்கு மத்திய அரசுக்கு எங்கள் உதவி தான் தேவை. இந்தியாவின் 3வது மிகப்பெரிய இயக்கம், அதிக எம்பிக்களை கொண்ட இயக்கம். அப்படி இருக்கும்போது எங்கள் தயவு தான் அவர்களுக்கு அதிகமா தேவைப்படுது. நாங்கள் அவர்கள் தயவை விட எங்கள் தயவு அவர்களுக்கு பல ரெண்டு பேருக்கு தேவைகள் இருக்கும்போது கூட்டணி வந்துவிடும் என்பதெல்லாம் அம்மா தீர்மானிக்க போவது. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் எந்த அறிக்கையும் வெளியிடல, எந்த விதமான சமிக்கையும் காட்டல. அவர்கள் எப்போ சொல்றாங்களோ அதன் பிறகுதான் அதை பற்றி நான் விவாதிக்க முடியும். ஷானவாஸ், திடீர்னு இவர் ராமசுப்ரமணியன் ஒரு கருத்தை முன் வைக்கிறார், விடுதலை சிறுத்தைகளும் கூட எங்களோடு வரலாம் அப்படின்னு. நான் சொல்லலை, எங்க தலைவரே கூட குறிப்பிடுறாங்க அப்படின்ட்டு. அப்படி ஏதாவது போக்குகள் இருக்கா? ஏன் விடுதலை சிறுத்தைகளை குறித்து ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு தளங்கள்ல இருந்து இந்த மாதிரியான கேள்விகள் வந்துட்டே இருக்கு? அதாவது எல்லா அரசியல் கட்சிகளாலும், நாட்டை ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, அத்தனை கட்சிகளாலும் கவனிக்கப்படக்கூடிய இடத்தை விடுதலை சிறுத்தைகள் அடைந்திருக்கிறது என்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் பாரதிய ஜனதா கட்சி திடீர்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலே ஒரு கரிசனம் காட்டுகிற அந்த போக்கு இருக்குல்ல, அது நாங்கள் ரொம்ப ரசிக்கிறோம். ஏன்னா இது அவங்களுக்கு புதிதல்ல. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அடித்தளமான கோட்பாடு என்னன்னா தன்மையப்படுத்தும் கோட்பாடு. யாரை தன்மையப்படுத்துறதுன்னா, தன்னை தீவிரமாக யார் எதிர்ப்பார்களோ அவர்களை தன்மையப்படுத்துவது. அது அவங்க கோட்பாடாவே செய்கிறாங்க. எனவே அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தொடக்க காலத்திலிருந்து இன்றைய நாள் வரை மோடி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புல மிக தீவிரமாக களமாடுகிற ஒரு கட்சி. அந்த கட்சியை தன்மையப்படுத்தணும்னு அவங்க முயற்சி செய்யலாம். ஆனா எங்கள் நிலைப்பாடு தெளிவானது. நாங்கள் எந்த காலத்திலும் பாரதிய ஜனதாவோடு நேரடியாக தேர்தல் உறவு கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற முடிவுல தெளிவா இருக்கிறோம். கமலாலயத்திற்கோ அல்லது டெல்லிக்கோ நாங்கள் ஒருபோதும் போனதும் இல்லை. அவர்களோடு தொகுதி உடன்பாடு நாங்கள் செய்து கொண்டதும் இல்லை. மத்திய அமைச்சரவையில் நாங்கள் பங்கேற்றதும் இல்லை, பங்கேற்க போவதும் இல்லை. அந்த நிலைப்பாட்டில் தெளிவா இருக்கிறோம். நாங்க பாரதிய ஜனதாவோடு உறவு கொள்ளணுங்கிற முடிவு எடுக்கிறதா இருந்தா இன்னைக்கு செல்லா காசாய் போய் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா நிக்கல. இப்ப நாங்க எடுக்க வேண்டி இருக்காது. நாங்க 2014 எடுத்திருக்க முடியும். ஏன்னா அந்த தேர்தல் மோடி என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முகத்தை காட்டி பாரதிய ஜனதா தான் வெற்றி பெற போகுதுன்னு ஊடகங்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு ஆர்வம் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் கூட எங்கள் தலைவர் தெளிவா முடிவெடுத்தார். நாங்க பாரதிய ஜனதா ஆட்சியில இருக்காங்க, பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க. அதுதான் சொல்றேன். அந்த நேரத்தில் போய் சேர்ந்துட்டா ராம்விலாஸ் பாஸ்வான் மாதிரி ஒரு மத்திய அமைச்சராகவே நாங்க ஆயிருக்க முடியும்.
அதெல்லாம் ஆக முடியாதுன்னு ஒண்ணு சொல்ல முடியாது. அப்ப நாங்க அந்த முக்கியமான கட்டத்திலேயே நிராகரித்திருக்கிறோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட இருந்தவங்களே வெளியேறிட்டு இருக்கும்போது இல்லாத நாங்க அதனோட சேருவோங்கிறது ஒரு மிதமிஞ்சிய கற்பனையாகத்தான் இருக்க முடியும். எனவே அது அவர்களுடைய ஒரு அந்த கோட்பாட்டினுடைய நீட்சியாகத்தான் பார்க்க முடியுமே தவிர எங்கள் நிலைப்பாடு ரொம்ப தெளிவா இருக்கு. நாங்க இடதுசாரிகளோடு பயணிக்கிறோம். கொள்கை உறவான கூட்டணி அது. ஏன்னா இடதுசாரிகள் எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா எதிர்ப்பில் இம்மி அளவு கூட சமரசம் செய்து கொள்ளாத கட்சிகள். அவர்களோடு எங்களுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்கு மாற்றான கொள்கை முடிவுகளை முன்வைத்து தமிழ்நாட்டில் 2 ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக பாமக இதனோட கூட்டணி இல்லைன்னு அறிவித்துக்கிட்டு களத்திற்கு போயிருக்கிற ஒரு கூட்டணி எங்களுடைய கூட்டணி. எனவே அந்த கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்த முடியாதா எந்த வகையிலாவது அப்படின்னு இன்னைக்கு திமுக முயற்சி பண்ணுது, அதிமுக முயற்சி பண்ணுது, காங்கிரஸ் முயற்சி பண்ணுது, பாமகவும் முயற்சி பண்ணுது, பாஜகவும் முயற்சி பண்ணுது. அப்படித்தான் நாங்க பார்க்கிறோம். ஒரு இன்னொரு கேள்வி இருக்கு. தொடர்ந்து திருமாவளவன் அவர்களுடைய இந்த மென்மையான போக்கு, திமுக அதிமுக தலைவர்களை நான் விமர்சிக்க மாட்டேன், என்னோட இயல்பு அதுதான் அப்படிங்கிறாரு. அப்போ அதுவும் கூட கேள்விக்குரியதாக இருக்கிறது. அது குறித்து நம்ம பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஷானவாஸ், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். திருமாவளவன் இப்ப நிறைய மெச்சோர்டான பாலிட்டிஷியனா இருக்காரு, அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். நிறைய விஷயங்கள்ல அவர் ரொம்ப ஆழமான வெளிப்படையான, சில நேரங்களில் சமூக ரீதியான பிரச்சனைலாம் கூட ரொம்ப பொறுமையோட கையாளுறது அதெல்லாம் இருக்கு. ஆனால் அரசியல் ரீதியாக வரும்போது மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் மொத்த பேரும், முத்தரசன் உட்பட எல்லாரும் கடுமையான விமர்சனங்களை திமுக அதிமுக மேல வைக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அப்படியான ஒரு போக்கு எல்லாமே மென்மையான ஒரு போக்கையை கடைபிடிக்கிறார். கேட்டா அது என்னுடைய இயல்பு, அது இல்லை அப்படின்றாரு. இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? மென்மையான போக்கை கடைபிடிப்பது அவருடைய இயல்பு, அதுதான் உண்மை. ஏன்னா நீங்க அவர் 25-30 ஆண்டு காலமாக தீவிரமான அரசியல் களத்தில் இருக்கிறார். எந்த காலத்திலும் எந்த தலைவரையும் தனிப்பட்ட முறையில் அவர் விமர்சித்ததில்லை. அது அவருடைய ஒரு பண்பாடு. எந்த தலைவரையும் பார்ப்பதற்கு அவர் தயங்கியதும் இல்லை. மோடி எதிர்ப்பை மிக தீவிரமாக முன்னெடுத்தவர். ஆனா மோடியை போய் சந்திக்கணும்னு ஒரு அனைத்து கட்சி குழு போகும்போது தைரியமா போனார். ராஜபக்சே எதிர்ப்பை மிக தீவிரமாக தமிழ்நாட்டில் முன்னெடுத்தவர். ராஜபக்சேவை சந்திப்பதற்காக இந்தியாவிலிருந்து ஒரு நாடாளுமன்ற குழு போகும்போது எந்த விமர்சனத்தை பற்றி கவலைப்படாம போனார், பார்த்தார், வந்தார். அந்த அளவுக்கு அவர் அந்த அரசியல் நெறிமுறைகள்ல எந்த காலத்திலும் அவர் விட்டு கொடுத்ததும் இல்லை, விமர்சனங்களுக்கு அஞ்சியதும் இல்லை. எனவே அந்த அடிப்படையில் அதிமுகவோட நாங்கள் உடன்பாடு வச்சிருக்கிறோம். அதிமுக இருந்து 2006 வெளியே வந்தோம், ஒரு சின்ன கசப்புல வெளியே வந்தோம். வெளியே வரும்போது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் அன்றைக்கு என்ன சொன்னாங்கன்னா, தம்பி திருமாவளவன் அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொன்னாங்க. இப்படி சந்திக்க முடியாம தான் வெளியேறீங்க. அது அந்த கசப்புல தான் வெளியே வர்றோம். நாங்க வெளியே வந்த பிறகு அவங்க சொன்ன கமெண்ட் முக்கியமானது. அதுல நாங்க அவங்களை சந்திக்க முடியல, தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்க வெளியே வர்றோம். நாங்க வெளியே வந்ததுக்கு பிறகு அவர்கள் சொன்ன 2011 சட்டமன்ற தேர்தலில் மதிமுக போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்ட போது, கடைசி நேரத்தில் எண்ணிக்கை குறைவாக இருக்குதுன்னு சொல்லி இவர் வெளியேறிய போது திருமாவளவன் சொன்னது, வைகோவை நம்ப வைத்து கழுத்தறுத்தவர் ஜெயலலிதா. இப்போதும் வெள்ளத்தின் போது அதற்கு பிறகான விமர்சனங்களும் கூட யாரும் அணுக முடியாத ஒரு தனி மனிதராக கட்சியாக இருக்கிறது அதிமுக என்கிற விமர்சனங்கள்லாம் வச்சிருக்கிறார். ஆனால் திடீரென இப்போ ஒரு பாசம் வருகிறதே அப்படிங்கும்போது ஒரு கேள்வி வரதான் செய்யும். 2006 நடந்ததை இப்போ ரீகால் பண்ணி அதை பத்தி எல்லாம் பேசும்போது ஒரு மக்கள் நல கூட்டணியில நீங்க மாற்று அப்படின்னு சொல்லிட்டீங்க, 2 திராவிட கட்சிகளுக்கான எதிர்ப்புன்னா சொல்லிட்டு இப்ப திரும்ப அந்த பழைய விஷயங்களை நீங்க ரீகால் பண்றதுக்கான அவசியம் என்ன வந்ததுங்கிறதா? ஊடகங்களுக்கே உரிய தந்திரம் இதுலதான் அடங்கியிருக்கு. ஏன்னா தலைவர் அன்னைக்கு செயற்குழுல பேசும்போது ரொம்ப தெளிவா அதிமுகவோடு உடன்பாடு வச்சிருக்கிறோம், வெளியே வந்திருக்கிறோம், திமுகவோடு உடன்பாடு வச்சிருக்கிறோம், வெளியே வந்திருக்கிறோம். அதிமுக விட்டு வெளியே வந்த போதும் முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா அவர்கள் நம்ம விமர்சிக்கல. திமுக விட்டு நம்ம வெளியே வரும்போதும் கலைஞர் நம்மளை எந்த காலத்திலும் விமர்சிக்கல, அதாவது கொச்சையா பேசல, நம்மளை ஒரு எல்லைக்கு போய் நம்மளை விமர்சிக்கல என்கிற கருத்தையும் சேர்த்து தலைவர் சொன்னார். அப்ப 2 கட்சியிட்ட நம்ம எந்த மதிப்பை பெற்றிருக்கிறோம், எப்படி நம்ம நடந்திருக்கிறோம், எவ்வளவு அரசியல் நாகரிகத்தை கடைபிடித்திருக்கிறோம் என்பதை தன்னுடைய கட்சி தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு புரிய வைப்பதற்காக 2 கட்சியும் குறிப்பிட்டு சொன்னார். ஆனா நீங்க அதுல தனியா துண்டா வெட்டி எடுத்து கேக்குறீங்க. இல்ல 2 கட்சிகளுமே வந்தாலும் கூட நீங்க இப்போ மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு மேடையில நீங்க எல்லாமே இணைந்து பிரச்சாரம் பண்றீங்க. அப்ப அது வேறு வகையா தெரியுது இல்லையா? ஒரு 4 தலைவர்களும் முதல் முறையாக பிரச்சாரங்கள்ல ஒன்னா போறீங்க. 3 பேருடைய குரல் வேறு விதமாகவும் ஒருத்தரோட குரல் ஒரு விதமாக இருக்கும்போது அந்த குழப்பமோ அல்லதுக்கான கேள்வியோ எழத்தான செய்யுது. அரசியல் ரீதியான விமர்சனங்களை வைக்காமல் இருக்கிறாங்க தலைவர். மக்கள் நல கூட்டணியினுடைய மதுரை மாநாடு தான் அந்த கூட்டணியினுடைய மிக முக்கியமான ஒரு மைய கரு. அந்த மாநாட்டில் எங்க தலைவர் எப்படி பேசினாரு? தெளிவா அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வச்சாரு. அதிமுக மீது விமர்சனம் வச்சாரு, திமுக மீது விமர்சனம் வச்சாரு. ஊழல் புற்று வளர்ந்து கிடக்குன்னு சொன்னாரு, அந்த புற்றுக்குள்ள பாம்பு இருக்குதுன்னாரு.
அவ்வளவு தெளிவா மிக தெளிவான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஏன் இந்த கேள்விகள்லாம் வருதுன்னா அது மட்டும் இல்ல தேர்தல் வெவ்வேறு நிலைப்பாடுகள் வருது, ஒவ்வொரு நாள்லயும் வெவ்வேறு கள நிலவரம் மாறுது. திடீர்னு பாரதிய ஜனதா கட்சி கூட உங்களோட கரிசன பார்வை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு. தவிர எங்களுடைய தேவையை பார்க்க கூடாது. நாங்க அதுக்கு நெருங்கி போறோம்னு எங்க நாங்க சொன்னோமா? அவங்களுடைய தேவை இப்போதும் கூட இன்றைக்கு கொடுத்திருக்கிற பேட்டியிலும் கூட திருமாவளவன் சொல்கிறார், நாங்கள் நினைத்திருந்தால் திமுகவோட அதிமுகவோட கூட்டணி அமைத்திருக்க முடியும், ஆனால் நாங்க மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற உண்மைதானே. அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதாவது இன்னைக்கு என்ன விமர்சனம் வைக்கப்படுதுன்னா, அது எந்த விமர்சனத்துக்கு சொன்னா நான் சொல்லிடுறேன். மக்கள் நல கூட்டணி என்பது புறந்தள்ளப்பட்ட கட்சிகள் ஒன்றாக இணைந்து உருவாக்கி இருக்கிற அணி. அவங்களுக்கு வேற வழி கிடையாது. மதிமுக அதிமுக புறந்தள்ளப்பட்ட கட்சி, திமுக இருந்து விசிக வெளியேற்றப்பட்ட கட்சி, இடதுசாரிகள் போன தேர்தலில் அதிமுகவால மோசமாக நடத்தப்பட்ட கட்சிகள், இவங்க எல்லாம் கூடி ஆண்டிகள் மடங்கட்டின கதையா ஒரு அணியை கட்டியிருக்காங்க என்கிற விமர்சனம் வைக்கப்படுகிறது. அதற்கு பதில் சொல்லுகிற வகையில் எங்கள் தலைவர் என்ன சொன்னார்னா, அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கு நினைத்தால் கூட அதிமுக இன்னைக்கு வந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரி இல்லைன்னு சொன்ன கட்சி சூழலுக்கு ஏற்ப முடிவு எடுப்பேன்னு சொல்லுது. திமுக யார் வரமாட்டாங்கன்னு காத்திருந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. திமுக தரப்புல இருந்து எங்கள்கிட்ட வந்து பேசினாங்களா, அவர் பேராயர் எஸ்ரா சொர்க்குணம் வந்து நீங்க திமுக அணிக்கு வரணும் தம்பின்னு எங்க தலைவரை சந்திச்சு கிறிஸ்துமஸ் நாள்ல வாழ்த்து சொல்லும் போது வெளிப்படை அழைப்பு கொடுத்தார். அவர் திமுக தரப்புக்கான ஒரு நபர் தானே. அப்ப அந்த அடிப்படையில் யார் எங்களை அணுகலன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கும் எங்களை சேர்த்துக் கொள்வதற்கு ரெண்டு கட்சிகளும் தயாராக இருக்கிறது. அதையும் மீறி இந்த மெசேஜ் மக்கள் நல கூட்டணியில் இருக்க மற்ற தலைவர்கள் அதையும் மீறி இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், இந்த கூட்டணி அவசியம் அப்படின்னாரு எங்க தலைவர். அதை தான் பார்க்கணும். அப்ப மக்கள் நல கூட்டணிக்கான தேவையை தாங்க முன்னிறுத்துறாரு. இப்ப விஜயகாந்த் விஷயத்துல நாளைக்கு பிரகாஷ் ஜவடேகர் வருகிறார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக விஜயகாந்தை சந்திக்கலாம் என்கிற செய்திகள் வருகிறது. அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டமும் இருக்கிறது. மக்கள் நல கூட்டணி இன்னமும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறதா? விஜயகாந்த் உங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வாரா? மக்கள் நல கூட்டணியின் பயணத்தை நீங்களே தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே பலமுறை உங்க தொலைக்காட்சியில காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நாங்க நன்றி சொல்றோம். என்னன்னா, 2ஆம் கட்ட பிரச்சார பயணம் முடிஞ்சிருச்சு. 3ஆம் கட்ட பிரச்சார பயணம் 1ஆம் தேதி தொடங்க போகுது. அந்த அளவுக்கு மக்கள் நல கூட்டணி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்ட அறிக்கையும் வெளியிட்டு கூட்டணி கட்சிகள் 4 சேர்ந்து தலைவர்கள் சேர்ந்து பிரச்சாரத்துக்கும் போய் 3வது கட்ட பிரச்சாரத்தை தொடங்க போகக்கூடிய ஒரு நிலைமையில நாங்க இருக்கிறோம். எனவே யாருக்காகவும் காத்திருந்து நாங்க எந்த வேலையும் செய்யாம இல்ல. மற்ற கட்சிகள் எல்லாம் வேட்பாளர் நேர்காணல் வரைக்கும் சென்றுட்டாங்க. மக்கள் நல கூட்டணி அதை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறது. வேறு யாராவது புதிதாக வருகிறவர்களுக்கான காத்திருப்பா தானே அதை பார்க்க வேண்டியது. வெளிப்படையா நாங்க சொல்லியிருக்கோம் முதல்ல இருந்தே, இந்த அணிக்கு விஜயகாந்த் அவர்களும் வாசன் அவர்களும் வர வேண்டும் என்று நாங்களும் சொல்லியிருக்கிறோம். விஜயகாந்த் அவர்களும் வெளிப்படையாக எங்கள் அணிக்கு வந்து ஒரு நற்சான்றிதழ் கொடுத்திருக்கிறார். அந்த அணியை பிடித்திருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் வேற எந்த அணிக்கு அப்படி சொல்லல. பாரதிய ஜனதாவோடு இருப்பதாக பாரதிய ஜனதா சொல்லுகிறதை தவிர விஜயகாந்த் சொல்லவில்லை. திமுகவோடு போவதற்கு அவர் தெளிவா மாநாட்டிலே ஒரு செக் வச்சிட்டாரு. கிங்காக இருக்கிற கட்சிகளோடு தான் கூட்டணி அல்லது கிங்காக ஏற்பவர்களோடு தான் அணிங்கிற மாதிரி எங்க தலைவரும் சொல்லிட்டாரு, பரிசீலிப்போம்னு சொல்லியாச்சு. அப்போ எங்களுடைய நடவடிக்கை பரிசீலிக்காத மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் பரிசீலிக்க முன் வருகிறதா? அதாவதுங்க, அது விஜயகாந்த் வந்தாதான். விஜயகாந்த் வராம அதை பற்றி பேசி பயனில்லை. இல்ல, ஆனா விஜயகாந்துக்காக இவ்வளவு தூரம் நீங்க இறங்கி வரும்போது உங்களுடைய கொள்கைகள்ல நீங்க காம்ப்ரமைஸ் பண்றதா தானே அர்த்தம். நீங்க தெளிவா சொன்னீங்க, நாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் அறிவிக்க மாட்டோம் உங்க கொள்கை. இப்போது தெளிவா சொல்றோம். 4 கட்சியும் சேர்ந்து பேசும்போது எங்களுக்குள்ள அந்த கருத்துல உடன்பாடு. விஜயகாந்த் 5ஆவதா சேரும் போது அவருக்கும் உடன்பாடான கருத்தோடு அந்த அணி மலரணும். விஜயகாந்துக்காக காம்ப்ரமைஸ் செய்து அவருடைய கருத்தை உள்வாங்கணும்ல அந்த அணி. அப்பதான் அது அணியாக இருக்க முடியும். விஜய் 4 பேருக்கு இந்த கருத்துல தெளிவா இருக்கும். ஏற்கனவே நம்பி வந்த இந்த கொள்கையை ஏற்று வந்த 4 கட்சிகளை விட புதிதாக வருவாரா வரமாட்டாரான்னு தெரிகிற ஒருத்தருக்காக நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண செய்ய தயாரா இருக்கீங்க. நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவோம்னு சொல்லவே இல்லையா? நீங்க சொல்றது அப்படிங்கறதோட அர்த்தம் என்ன? 4 பேர் சேர்ந்து பேசலாம். அந்த 4 பேர் அல்லாத ஒருத்தர் இருந்து பேச போறது இல்ல. நீங்க சொல்ற அந்த நிலைப்பாட்டை 4 பேர் உட்கார்ந்து பேச போறோம். இல்ல, அதுதான் நான் கேக்குறது என்னன்னா, வெளிப்படையாவே அவங்க சொல்லி இருந்தாங்க. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்துவதே வந்து ஜனநாயகத்திற்கு எதிரான மக்கள் ஜனநாயகத்திற்கு நல்ல அவர் விஜயகாந்த் கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு அவங்க பின்னாடி தெரியுறாங்கன்றது எங்களுக்கு ஒண்ணு நீங்க பின்னாடி தெரிஞ்சீங்கன்னு கொஞ்சம் ஓட்ட தெளிவா வாங்கிட்டீங்க. நீங்க அவருக்கு ஓட்டு போடல. அதான் சொல்றேன் இல்லையா, நாங்க யார் பின்னாடியும் தெரியல. அவங்களுக்கு முன்னாடியே பாரதிய ஜனதா கூட்டணியில நாங்க போய் சேர்ந்தவங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடியே பாரதிய ஜனதா கூட கூட்டணியில நாங்க போய் சேர்ந்தவங்க. நாங்க இல்ல
இல்லைன்னு சொல்லல. நாங்க ஒன்னும் அவருக்காக வந்து காத்துக்கிட்டு இல்ல. கூட்டணி ஜனநாயகம். எங்களுடைய சின்னையா அவர்கள் அங்க போய் பிரச்சாரம் பண்ணார். அவர் வந்து எங்களுடைய தொகுதியில பிரச்சாரம் பண்ணார். நாளைக்கு நீங்க கூட தான் சொல்லுவீங்க, நீங்க போய் திமுக பிரச்சாரம் பண்ணலையா, அண்ணா திமுக பிரச்சாரம் பண்ணலையா, நீங்க பண்ணா கூட்டணி ஜனநாயகம், மத்த கட்சி பண்ணா உடனடியா யார் பின்னாடி சொல்லணும். நாங்க ஒண்ணு யாரையும் கதவு திறந்து வச்சுக்கிட்டு வாங்க நீங்க வந்தா நாங்க முதலமைச்சரா ஏத்துப்போம்லாம் காத்துக்கல. எங்களுக்கு மக்கள் நம்பிக்கை இருக்கு. நாங்கள் மற்றவர்களை நம்பியோ வாக்கு வங்கியை நம்பியோ கிடையாது. வரல கணேஷ், நீங்க வந்து நாங்கள் யாரையும் எதிர்பார்க்கல. பாரதிய ஜனதா கட்சி இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் ராமதாஸ் தெளிவாகவே சொல்லிட்டார், யார் வந்தாலும் சந்தோஷம், வரலனாலும் சந்தோஷம்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்க எங்களோட முடிவுல தெளிவா இருக்கிறோன்றதா அர்த்தம். யாருக்காகவும் கதவு திறந்து வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களை தலைமையில உட்கார வச்சுக்கிட்டு கீழே உட்காந்துட்டு நாங்க வேடிக்கை பார்ப்போன்றதா இல்ல. எங்களுடைய செயல் திட்டம் மக்களுடைய பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு, இதை தரக்கூடிய தலைவர் அன்புமணி ராமதாஸ். இதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம். சரஸ்வதி, இப்போ இத்தனை கட்சிகள் விஜயகாந்துக்காக காத்திருக்கிறாங்க. ஆனால் நீங்க வந்து அவரை கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்குறீங்க. அவருடைய கட்சி வந்து தேர்ந்து விட்டது, அவங்க திரும்ப ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாது, 234 தொகுதியிலும் தோல்வி அடைவாங்கன்னு உங்க அமைச்சர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எந்த அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தலில் எங்க ஜெயிச்சாங்க? அவங்க தனியா வந்து நின்னாரு, பூஜ்ஜியத்தை வாங்கினாரா இல்லையா? பிஜேபியோட நாடாளுமன்றத்துக்கு போனாரு, அவர் மச்சானே ஜெயிக்கலையே. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அங்கீகாரம் கொடுத்தது, அவங்க கட்சிக்கு அங்கீகாரம் வந்தது எங்க கூட்டணியில தான். எல்லாருக்குமே பாமகல இருந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்து அனைத்து கட்சிகளும் வருவதற்கும் நாங்க 2011 அதுதான் சொல்றேன். அப்படி அவர் சொன்னால் உள்ளாட்சி தேர்தலில் கணிசமா ஜெயிக்க வேண்டியதானே? இந்த தேர்தலில் தனியா எங்களை எதிர்த்து நிக்க வேண்டியதானே? ஏன் பேரம் பேசிக்கிட்டு இருக்காரு? எங்க சூட்கேஸ் வரும், எங்க மத்திய அரசு பதவி வரும்னு. ரெண்டாவது, விஜயகாந்தை ஊடகங்களும் இவர்களெல்லாம் சேர்ந்து தூக்கி வச்சு பேசிட்டு அவர் முதல்ல அவருடைய நடைமுறை, அவர் மக்கள்கிட்ட பழகிற விதம். இரண்டாவது, அவருடைய மனைவி பிரேமலதா, அவங்களும் ஒரு பெண், அவங்க அரசியலா இருக்கட்டும், அவங்க கட்சி, அவங்க கணவர் கட்சி நடத்தட்டும். ஒரு காஞ்சிபுரம் மாநாட்டில் ஒரு முதலமைச்சரை, ஒரு 1.5 கோடி தொண்டர் ஒரு இயக்கத்தை, ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதலமைச்சரை தனிப்பட்ட விமர்சனம் செய்யற ஒரு தரம் தாழ்ந்த பேச்சை இன்னைக்கு பிரேமலதா பேசுறாங்க. இவர்கள் எப்படி ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்க முடியும்? அவர்களும் ஒரு குடும்ப அரசியல் தானே. கணவருக்கு முதலமைச்சர் பதவி வேண்டும், தன்னுடைய தம்பிக்கு டெல்லிக்கு எம்பிக்கு அனுப்பணும், இவங்களோட பேரமே இன்னைக்கு அதானே. மகளுக்கு கூட்டணி வைக்கும்போது இதெல்லாம் தெரியாதா? 2017 இருந்த விஜயகாந்த் வேறு இருக்காருனோ பேச்சுவார்த்தை அவருடைய கார்த்திக் அவர்களே 2017 இருந்த விஜயகாந்த் வேறு, இன்றைக்கு இருக்கிற விஜயகாந்த் வேறு. அன்றைக்கு பேசிய விஜயகாந்த் வார்த்தைகள் வேறு. திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, மக்கள் நல கூட்டணின்னு மொத்த பேரும் இன்னைக்கு விஜயகாந்தனுடைய முடிவுக்காக காத்திருக்கிறாங்க. விஜயகாந்த் முடிவெடுப்பதை ஒட்டிதான் இன்னைக்கு தமிழக தேர்தல் களம் அல்ல கூட்டணிகள் மாறுங்கிற நிலை இருக்கும்போது ஒட்டுமொத்தமா நிச்சயமாக மக்களுடைய முன்னால் விஜயகாந்தோட தேமுதிக சைபர் தான். அது ஒண்ணு மிகப்பெரிய கிங்காவும் ஆக முடியாது, கிங் மேக்கராகவும் ஆக முடியாது. மக்கள் மத்தியில் ஒரு ஜோக்கரா இருக்காரு, அவ்வளவுதான். இன்னைக்கு அவரை பார்த்து சிரிக்கக்கூடிய இடத்துல தான் மக்கள் இருக்காங்க. அவருடைய பேச்சை அவங்க பேசுறாங்க, அதற்காக நான் பதில் சொல்றேன். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நிலை என்ன என்பதை உள்ளாட்சியிலும் மக்கள் புரிய வச்சாச்சு. கூட்டணிக்கு வந்தாலும் தேமுதிக பலம் என்ன என்பதை நாடாளுமன்றத்தில் மக்கள் புரிய வச்சு. தேமுதிக ஒருவேளை திமுகவோடு சேர்ந்தா என்ன பண்றதுங்கிறதுனால காத்திருப்புல தானே நீங்க சூழலுக்கு ஏற்ற முடிவுன்னு சொல்றீங்க. எங்களுக்கு எது காத்திருப்பு? 2014 பாராளுமன்ற தேர்தல்ல ஓங்கி ஒலித்த குரல், நாங்க தனித்தே போட்டிடுவோம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியல. இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்? கூட்டணிக்கு நிலவரம் என்ன ஆகுதுங்கறத பொறுத்து பாக்குறீங்க. 34 தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். இன்னைக்கு நாங்க அத தான் பேசுறோம். முதலமைச்சர் அப்படி சொல்லல. முதலமைச்சருடைய குரல் தான் சொன்னாங்க. பொதுக்குழுல என்ன பேசுனாங்க? 234 தொகுதியும் நாம் கைப்பற்ற வேண்டும், தொண்டர்கள் உழைக்க வேண்டும், சூழலுக்கு ஏற்ப முடிவெடுப்போம். அப்படி கிடையாது. இங்க என்ன மாதிரியான கூட்டணிகள் மாறுதுங்கிற காத்திருப்புக்கு நீங்களும் வந்திருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க இன்னமும் வந்து நம்புறீங்களா? இப்ப நாளைக்கு ஜவடேகர் வந்து உங்களுடைய 2014 பாராளுமன்ற கூட்டணியில் இருந்தவர்கள் எல்லாரையும் பேச போறீங்க. ஒரு பக்கம் விஜயகாந்தும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே அணியில இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் வெளிப்படையா தெரியுது. அப்படி இருக்கும்போது எப்படி இணைத்து கொண்டு போக முடியும் நீங்க நம்புறீங்க? சார், பாலிடிக்ஸ் வந்து வாட் இஸ் impossible can be made possible. அதனால இப்ப என்ன நடக்கின்ற உயர் திரு இல கணேசன் அவர்கள் குறிப்பிட்டது போல எங்க மத்திய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய கருத்தை கேட்டது அவர்கள்லாம் கொடுத்திருக்காங்க. இல கணேசன் குறிப்பிட்டிருக்கின்றார், டாக்டர் தமிழிசை சொல்லியிருக்கின்றார்கள். அங்கே இப்போ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தான் இப்பொழுது அந்த கூட்டணி என்பதை முடிவு செய்வதற்காக மத்திய தலைமை முடிவு செய்யும். அது என்னவோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய தலைமையும் கட்டுப்படும். ஆகவே அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், யாரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்,
என்ன விஷயத்தை பற்றி எப்படியெல்லாம் அமைய வேண்டும் இந்த ஒரு கூட்டணி கூட்டணியை இணைத்து கொண்டு போக முடியாத ஒரு கட்சி திருப்பியும் கூட்டணியை கூட்டிட முடியும் அப்படின்னு நம்புறீங்களா? இல்ல 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 அப்படி அர்த்தமே 2014 நீங்க ஒரு மாற்றம் கொண்டு வந்தீங்க. 2014 அப்ப வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த சதவீதமான வாக்குகளை கொண்டு வர முடிஞ்சது. மத்தியில ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட இந்த கூட்டணி கட்சிகளை உங்களால ஏன் வந்து இல்ல, அதாவது ஆட்சியில இல்லாத போதே உயர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கின்றார் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஊடக உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றாகவே நேரடியா இருக்கிற ஒரே பிரச்சனைங்கிறது முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது. விஜயகாந்த் நீங்க ஏற்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா அல்லது அன்புமணி ஏற்க தயாரா இருக்கீங்களா? பாரதிய ஜனதா கட்சியே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் போடுமா? இல்ல இல்ல, அதாவது அது இப்ப இட் இஸ் டூ early to say anything. ஆனால் இன்னொரு listen to my friend. அதாவது இப்ப வந்து இன்னொரு இப்ப ரொம்ப நெருங்கி வருகின்றது, அந்த நேரம் என்பது நெருங்கி வருகின்றது. மார்ச் மாசம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி அவர்கள் தான் சொன்னாரு பொங்கலுக்கு முன்னாடி நாங்க கூட்டணியை முடிச்சிருவோம்னாரு. இன்னைக்கு அதுக்கப்புறம் 2 நாள் 3 நாள் ஒவ்வொரு தடவையும் காலக்கெடு வைக்கிறீங்க. உங்களுக்கு நேரம் இருக்குது, அதுக்கான பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இவ்வளவு தூரம் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி பலகட்ட பேச்சுவார்த்தைகள் விஜயகாந்தோடையும் சரி அல்லது மற்ற கட்சிகளோடையும் அதிகாரப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமற்றதாகவும் பேசிட்டு இருக்கிறீங்க. மத்தியில ஆட்சியில இருக்கிறீங்க, நாங்க நல்ல திட்டங்களை பல விஷயங்களை கொண்டு வருகிறோம், மோடி ஆட்சி சிறப்பாக இருக்கிறது, இதெல்லாம் சொன்னாலும் கூட ஒரு சிறிய கட்சி கூட உங்களை சீண்டவில்லை. தமிழ்நாடு கட்சி கூட வெளியில போயிருச்சு, ஈஸ்வரன் கட்சி கூட வெளியில போயிருக்காங்க. அப்ப எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்க NDA 2014 யோசிச்சு பாருங்க, இதே கிட்டத்தட்ட இதே நிலைமை தான். கடைசி வரைக்கும் போராட்டம் தான். மற்ற கட்சிகள்லாம் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அவங்க இது பண்ண பிரச்சாரம் கூட தொடங்கியாச்சு. ஆனால் அதற்கு பிறகுதான் நாங்கள்லாம் முடிவெடுத்தோம். அதனால கூட்டணி உங்களோட பேசணும்னு நினைக்கிற விஜயகாந்தோ அல்லது அன்புமணிக்கோ நாங்க வந்து அதிமுகவோட பேசுறதே ரூல் அவுட் பண்ண முடியாதுன்னு ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டா அவங்க எந்த நம்பிக்கையில உங்களோட பேசுவாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி எங்களை விட்டு இப்ப கூட சொன்னார், எங்களுடைய தலைமைங்கிறது ஒண்ணு. இதற்கு முன்பாக அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, திரு டாக்டர் அன்புமணி அவர்கள் சொன்னது என்னன்னா, நாங்கள் பாஜக NDA விட்டு எப்ப விலகணும் அப்படின்னு நீங்க அது விலகிட்டீங்களான்னு கேட்டபொழுது அவர் சொன்னது என்னன்னா, இந்த ஈழத்தமிழர்கள் பிரச்சனை நாங்கள் வெளியேறுவதால் தீரும் என்றால் நாங்கள் வெளியேற தயார். அப்படின்னா நாங்க எங்களோட தான் இருக்கின்றார்கள். ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, மத்தியில இருக்கிற ஆட்சியோடு நாங்கள் இருக்கிறோம், மாநிலத்துல வேறு நிலைப்பாடுன்னு சொல்றாங்க. அந்த இதை தான் திரும்ப அவர் தொடர்ந்து முன்வைக்கிறது. நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த விவாதம் தொடரும், பல்வேறு கேள்விகள் இன்னமும் தொடர்கின்றன. ஒருவேளை தேமுதிக விஜயகாந்தனுடைய திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிட்டா நீங்க தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமோ? இல்ல, எப்பவுமே யாருமே வந்து பாலிடிக்ஸ்ல நோபடி இஸ் an orphan. அப்புறம் ஒருத்தருமே ஒரு அனாதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னென்ன சேஞ்சஸ் டைனமிக் சிச்சுவேஷன்ஸ் வரும், அதனால அனாதைன்னு நாம எடுத்துக்க முடியாது. அவ்வளவுதான் கூட சொல்ல தனித்து விடப்படுறதுங்கிறது நீங்க அப்ப தனியா என்ன இப்ப எலெக்ஷன்ல தனியா நிக்கிறேன்னா அப்படிதானே கிட்டத்தட்ட அதுதான் அர்த்தம். தனித்து நிற்பதற்கான தயக்கம் இருக்கா ஒரு பெரிய கட்சி? நீங்க வந்து இப்ப ஆட்சி அமைக்கணும், இதுக்கு ரொம்ப தெளிவான பதில் சொல்லிடுறேன். டாக்டர் தமிழிசை நேத்து இந்த கேள்வி கேட்டதுக்கு நாங்க 234 தொகுதிகளிலும் தனியா நிற்பதற்கும் தயாராக இருக்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கட்சி அதான் சொல்றாங்க. அப்படிதான் இருக்கலாம் சார். நான் அவங்களோட குறையாக அவங்கள பத்தி நான் ஒண்ணுமே பேசல, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். எந்த கட்சியை பத்தி நான் பேசுவது நியாயம் அல்ல. இப்ப பேச முடியாது. இல்ல இல்ல இல்ல, அப்படி அர்த்தம் நீங்க அப்படி அர்த்தம் இல்ல. பட் யாரையும் நாம வந்து குறை சொல்வதாக பொருள் அல்ல. திமுக தலைவர் விஜயகாந்த் ஒரு முடிவு எடுத்த பிறகு எல்லா கட்சிகளும் தெளிவா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் ஒரு அலையன்ஸ்னு ஒன்னு ஃபார்ம் ஆன பிறகுதான் அதுக்கு ஃபைனாலிட்டி என்று நிச்சயமா வந்த பிறகுதான் நம்முடைய ஸ்டாண்ட் எடுக்க முடியும். அதே சமயத்துல எந்த கட்சியும் சொல்லுகின்றேன், இந்த கட்சி அந்த கட்சி என்பது அல்ல. எல்லா கட்சிகளுக்கும் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அந்த that would be definitely used by the appropriate. இப்ப ஜவ்டேக்கருடைய இந்த வருகையில எல்லாமே இறுதி செய்யப்பட்டுருமா? நீங்க என்ன சார், அது ஐ திங்க் மார்ச் 2 அல்லது 3 தேதிக்குள்ள இது நிச்சயமாக ஃபைனலைஸ் ஆகும் என்று எங்களுடைய தலைமை கருதுகின்றது. அதைத்தான் நான் இங்க உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ஒருவேளை அது வரைக்கும் இவங்க யாரும் ஒத்து வரல, நீங்க தனித்து போட்டீங்க அந்த நிலை நாம அது இப்பவே நிறைய கேஷியங்களை நீங்க கேட்டுருக்கீங்க. அதே மாதிரி தொடர்ந்து இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா கேட்டது மட்டும் தான் ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन. மத்தது எல்லாமே நிலுவை இப்ப இருக்கிற நிலைப்பாடு என்னுடைய பாயிண்ட் கருத்து. ஒருவேளை நீங்க நேரடியா சொல்ல முடியாத ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கலாம், அதனால வந்து ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन. ஹைபோதெட்டிக்கல் நான் சொல்லல. வாட் ஐ அம் சேயிங் இஸ் லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். உங்க நம்பிக்கைகளோட காத்திருக்கிறீங்க, உங்க தலைமையை முடிவெடுக்கும் பார்க்கலாம். சரஸ்வதி, நீங்க இடைவேளைக்கு முன்னாடி சொன்னீங்க விஜயகாந்த் கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சீங்க, பிரேமலதா குறிப்பிட்ட சில விஷயங்களாம முன் வச்சீங்க. அவங்க இன்னொரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க அந்த மாநாட்டில்,
நாங்கள் எங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை அல்லது எங்களுடைய நிலையை அறிவிப்பதற்கு முன்னால அதிமுக 234 தொகுதியிலும் நாங்கள் தனித்து போட்டின்னு அறிவிக்குமா அப்படின்னு சவால் விட்டுருந்தாங்க. நாங்க ஆல்ரெடி 37 தொகுதி தனித்து நின்னுதான் 2014 அதாவது எப்படி நிக்க போறோங்கிறத அம்மா அறிவிக்கிறது ஆட்டம். இதே கேள்வி நான் திருப்பி அவங்களுக்கு கேட்கலாமே, அவங்க ஏன் அங்கங்க பேரம் பேசுறாங்க? கேள்விக்கான பதில் நீங்க தனித்து போட்டியிட தேமுதிக தயாரா இருக்கான கேள்வி வைக்கும் போது அதுக்கு பதில் கேள்வியாக அவங்க வைக்கிறாங்க. நாங்க சொல்ற எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கு முன்னால இப்போ அதிமுக தனித்து போட்டியிடுங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குமா அப்படிங்கறத நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். எங்கள் கட்சி தலைமை தான் ஒரே தலைமை. அம்மா அவர்கள் எப்படி நாங்க தேர்தலை சந்திக்க போறோம், யார் கூட சந்திக்க போறோங்கிறதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அறிவிப்பாங்க. ஆனா இதே கேள்வி ஒரு உறுப்பினரை நான் கேட்கிறேன். தேமுதிகவுக்கு தைரியம் இருந்தால் கூட்டணி பேரம் பேசாமல் தைரியமா வந்து நிக்க சொல்லுங்க பாப்போம். ஆல்ரெடி நின்னவங்க தான், அவங்க நிலைமை என்னன்னு தமிழ்நாட்டுல புரிய வச்சாங்க. 234 தொகுதியில் அறிவிக்க சொல்லுங்க, வந்து நிக்க சொல்லுங்க. அவங்க நிலைமை என்னங்கிறத மறுபடியும் புரிய வைக்க போறாங்க. எங்களுடைய புரட்சி தலைவமா ஆல்ரெடி அங்க தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சாச்சு, பூத் கமிட்டி போட்டாச்சு. எங்கள் தேர்தல் வேலைகளை அம்மா சொன்னபடி நாங்க நடத்திட்டு இருக்கோம். மற்றபடி அம்மாவுடைய முடிவு அறிவிக்கும் போது அதற்கேற்ற பதில நாங்க சொல்றோம். தேமுதிக தைரியம் துணிவர் தான் வந்து நிக்கட்டும். நல்லது. லட்சுமி, இப்போ இருக்கிற இந்த சூழல்கள்ல விஜயகாந்துக்கான ஆப்ஷன்ஸ் என்ன? நாளைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் வச்சிருக்கிறாரு, அவர் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கறது, என்ன நேர்காணலையும் எந்த கூட்டணியோட போகணுங்கிற மாதிரியான கருத்துக்கள் கேட்கிறாரு. இல்ல 2005ல பார்ட்டி லான்ச் பண்ணும்போது அவர் வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவோட தான் லான்ச் பண்ணாங்க. 2006 தேர்தலில் அந்த தெளிவு அப்படியே தான் இருந்தது. நாங்கள் வந்து தனித்து தான் போட்டி அப்படின்னு தன்னை வந்து ஒரு ஆல்டர்னேட்டாக தான் தொடர்ந்து பிச் பண்ணார். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த ஆல்டர்னேட்டாக தேமுதிக தென்படவே இல்லை. ஏன்னா இந்த 5 இயர்ஸில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு அப்போசிஷனாக கான்க்ரீட்டாக செயல்படாத ஒரு நிலை தெரியுது. அதுபோக இப்போது தேமுதிகவிலேருந்து ரெபல் எம்எல்ஏஸ் திரும்பவும் நேற்றைக்கு போய் அதிமுகவில் சேர்ந்துருக்காங்க. ஸோ டிஎம்டிகேவோட ஸ்ட்ரென்த் வந்து கணிசமாக இந்த 6-7 ஆண்டுகளில் வந்து சறுக்கி இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அப்போ 8% ஓட்டு வந்து 2011ல் 10-12% வரைக்கும் போச்சு. 10% போச்சு. இப்போ வந்து இந்த எலெக்ஷன்ல தான் அவங்க தனியாக போட்டிட்டாங்க ஒரு வேளை அப்படின்னா தான் அவங்களோட ஸ்ட்ரென்த், டோட்டல் ஸ்ட்ரென்த் தெரியும். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு 4-5% 5% வாக்கு வங்கி தான் அவங்களுக்கு இருக்கும். இவ்வளவு காலதாமதம் செய்யறது ஒரு பக்கம் அவர் தன்னுடைய பேர வலிமையை கூட்டிக்கிறாருன்னு சொல்லாமா, அல்லது குழப்பத்தில் இருக்கிறாரு, என்ன முடிவு எடுக்கிறதுங்கிற குழப்பம் இருக்குதுன்னு பாக்குறது? இல்ல, அது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பார்கெனிங் பவர்ஸ் பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். பட் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழல்ல இல்லை. எது நமக்கு வந்து அட்வான்டேஜை கொடுக்குன்றத அவங்களால முடிவு பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். நன்றி. உங்களோட இறுதி கருத்துக்கள் ஷானவாஸ். அதாவது விஜயகாந்த் அவர்கள் மாற்று என்று சொல்லி களத்திற்கு வந்தவர். அவர் மாற்று என்று சொல்லி களத்திற்கு வந்தபோது அந்த கட்சி ஒரு உயரத்தை தொட்டது. 10 விழுக்காட்டிற்கு மேல் அவரால் வாங்க முடிந்தது. ஆனால் அவர் அதிமுகவோடு கூட்டணி என்கிற நிலைப்பாட்டை எடுத்த பிறகு அவர் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றார், எதிர்க்கட்சி தலைவரானார். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் அவரால் எந்த விதமான செயல்பாட்டையும் செய்ய முடியாத அளவுக்கு அந்த கூட்டணி வைத்ததனுடைய விலையை அவர் வாங்கிவிட்டார். எனவே திரும்ப யாரையோ முதலமைச்சராக்குவதற்கு, அதிமுக பொதுச் செயலாளரை முதலமைச்சராக்குவதற்கு ஏற்கனவே துணை போனது போல மீண்டும் ஒரு தவறை அவர் செய்தால் இன்னும் அவருடைய கட்சி பின்னடைவை சந்திக்கும் என்பதுதான் கடந்த கால உதாரணமாக இருக்கும்போது அத்தகைய முடிவுக்கு திரும்பவும் போமாட்டார் என்பதை மாநாட்டில் தெளிவுபடுத்தியிருக்கார். யாரையோ அடகு வைக்கிறது, உங்களை அடகு வச்சு யாரையோ முதலமைச்சராக்குறதுக்கு நான் கட்சி ஆரம்பிக்கலன்னு தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே அவர் 2011 மாநாட்டில் பல்வேறு தெளிவுகளை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகும் நிலைமை மாறியது. இதே கேள்வியை அவற்றை தெளிவாக ஒரு வார இதழ் வைத்து கேட்கும் போது, இப்படிதான் நீங்க 2011 சொல்லிட்டு போய் அதிமுகவோட சேர்ந்தீங்க, அது மாதிரி ஏன் திமுகவோட சேர்ந்துட மாட்டீங்களான்னு கேட்கும்போது மீண்டும் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். எனவே அவருடைய வார்த்தைகள்ல இருந்து தான் நாம பேசுறோம். அவருடைய கட்சி அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்றால் அவர் களத்திற்கு வந்தது எதற்காக என்பது அவருக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். எனவே அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருந்தால் அவர் வர வேண்டிய இடம் மக்கள் நல கூட்டணி. உங்களுடைய இறுதி கருத்துக்கள். எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நாங்கள் பொறுத்தவரை எந்த ஒரு கட்சியையும் நாங்கள் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறதில்ல. எங்களை பொறுத்தவரை உங்களுடைய தலைவர்கள் சந்திப்பார்களா மாட்டார்களா? நிச்சயமாக சந்திப்பார்கள். சந்தித்து எங்களுடைய இதே நிலைப்பாட்டை நாங்கள் நிலைநிறுத்துவோம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. எங்களோட பொறுத்த வரைக்கும் வாக்கை நோக்கிய அரசியல் எங்களுடைய அரசியலாக இப்போ இல்லை. இன்றைக்கு மாற்றத்தை முன்னிறுத்தி எடுத்துக்கொண்டு இருக்கின்ற அரசியல், அதற்கு வந்து மாற்றத்தை விரும்பக்கூடிய இளைஞர்களையும் பொதுமக்களையும் அணுகக்கூடிய
இருக்கக்கூடிய அந்த மக்களுடன் கூட்டணி வைத்து எங்களுடைய தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு யார் பின்னாடியும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னம்பிக்கை இருக்கிறது, திட்டங்கள் இருக்கிறது. திட்டத்தை செயல்படுத்தி காட்டிய மிக திறமையான முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுக்கு இருக்கிறார். வேற எந்த கட்சிகள் இல்லாத ஒரு பெருமை எங்களுக்கு இருக்கிறது. இதை வைத்து நாங்கள் தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டோம். அத்தனை கட்சிகளுமே தனித்து போட்டியிட தயார் என்கிறார்கள். ஆனாலும் கூட கூட்டணிக்காக காத்திருக்கிற ஒரு சமிக்கையை தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.